இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்துடைய இன்பம், இந்த உலகத்துடைய நோய், இந்த உலகத்துடைய கஷ்டம், இந்த உலகத்துடைய கவலை, இந்த உலகத்துடைய பிரச்சனை, இந்த உலகத்துடைய சந்தோஷம், இந்த உலகத்துடைய வாகனம், இந்த உலகத்துடைய பில்டிங், இந்த உலகத்துடைய பணம், இது எதுவுமே நிரந்தரமானது அல்ல என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் உலகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட அடியார்கள் அல்ல. நாங்கள் ஆகிரத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதர்கள், சொர்க்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதர்கள், கபருக்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதர்கள், சிராத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள் எம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா குலிக்தும் வ அன்தும் குலிக்தும் லில் ஆஹிரா. உலகம் படைக்கப்பட்டது மனிதனுக்காக இருந்தாலும் மனிதன் படைக்கப்பட்டது ஆகிரத்துக்காக வேண்டி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 50 வருடம் வாழ்கிறோம், 40 வருடம் வாழ்கிறோம், 60 வருடம் வாழ்கிறோம். ஆகிரத்துக்காக வேண்டி எந்த தயாரிப்பும் இல்லை. உலகத்துடைய தயாரிப்புக்காக வேண்டி ஓடுகிறோம், உலகத்துடைய தயாரிப்புக்காக வேண்டி கவலைப்படுகிறோம், உலகத்துடைய தயாரிப்புக்காக வேண்டி செலவழிக்கிறோம், உலகத்துடைய லாபத்துக்காக வேண்டி நல்லா சம்பாதிக்கிறோம். நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல வாகனம் வாங்க வேண்டும், நல்ல பில்டிங் கட்ட வேண்டும், 10-15 ஏக்கர் வயல் கான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துக்காக வேண்டி சம்பாதிக்கிறோம், ஆகிரத்துக்காக வேண்டி என்னுடைய ஒரு நாள, ஆகிரத்துக்காக வேண்டி என்னுடைய ஒரு மாதத்தை, ஆகிரத்துக்காக வேண்டி என்னுடைய ஒரு 1000 நான் செலவழித்திருக்கிறேனா? ஒவ்வொருத்தரும் தன்னை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். நேரம் பொன்னானதே, காலம் பொன்னானதே, மணிச்சியாலம் பொன்னானதே, வருடம் பொன்னானதே, செகண்ட் பொன்னானதே, வினாடி பொன்னானதே, ஒவ்வொரு மணிச்சியாலமும் பொன்னானதே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்தை எதில் பயன்படுத்துகிறோம்? மாதத்தை எதில் பயன்படுத்துகிறோம்? வருடத்தை எதில் பயன்படுத்துகிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான், வல் அஸ்ர், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 17 சூறாக்களை சத்தியத்தை கொண்டே அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். அல்லாஹ் சும்மா ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்ய மாட்டான், இடத்தின் மீது அல்லாஹ் சும்மா சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் சத்தியம் செய்தானாக இருந்தா பின்னால அதற்குரிய விடையையும் அல்லாஹ் சொல்வான். வல் அஸ்ர், காலம், நேரம், மணித்தியாலம், செகண்ட், ஆயுள், வருடம், வினாடி எல்லாம் பெருமதியானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள், சஹாபாக்கள் பெருமதியாக நேரங்களை கழித்தார்கள். இமாம்கள் நேரத்தை பெருமதியாக கழித்தார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிமுடைய உஸ்தாத் யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு யஈஸ் ரஹிமஹுல்லாஹ். இமாம் புகாரி இமாமுடைய உஸ்தாது, முஸ்லிமுடைய உஸ்தாத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். யாரு? 17 வயதுல மதீனாவுடைய நட்சத்திர வெளிச்சத்தில இருந்து முதலாவது கிதாபை எழுதினார் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அத்தாரீஹுல் கபீர் என்ற வரலாற்று புத்தகத்தை எழுதினார். மறந்துவிடக் கூடாது. இதற்கு பின்னால்தான் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியை எழுத ஆரம்பித்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 17வது வயது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பிரபல்யமான ஹதீஸ் கிரந்தங்கள். இவர்களுடைய உஸ்தாத் யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு யஈஸ் ரஹிமஹுல்லாஹ். தன்னுடைய சகோதரி சொல்வா 30 வருடங்களாக என்னுடைய நானா வலது கையால சாப்பிட்டதே கிடையாது.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிட்டு சொன்னாங்க, 30 வருடமாக கிதாபை எழுதி கொண்டிருப்பாரு, நான் தான் என்னுடைய நானாவுக்கு சாப்பாடு கொடுப்பேன் என்பாங்க தன்னுடைய சகோதரி அப்துல்லா இப்னு யஸீத் ரஹிமஹுல்லாஹ். நேரத்தை பயன்படுத்தினார்கள். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் கிட்டத்தட்ட இந்த உம்மத்துக்காக வேண்டி 400 சொச்சம் கிதாபுகள் எழுதிவிட்டு மௌத்தாகினார்கள். 400 சொச்சம் கிதாபுகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் வாசிக்கப்படுகிறது ரியாதுஸ் ஸாலிஹீன். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் எழுதிய இமாம் யார் தெரியுமா? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு விடுத்தம் தான் சாப்பிடுவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு விடுத்தம் தான் சாப்பிடுவாங்க. கேட்பாங்க மாணவர்கள், என்ன ஒரு நாளைக்கு ஒரு விடுத்தம் தான் சாப்பிட்றீங்க? சொல்லுவாங்க, இமாம் அவனுங்க, நான் சாப்பிட்டா நேரம் வீணாகி போய்விடும். சுப்ஹானல்லாஹ், நேரம் பொன்னானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பொன்மொழியாக சொல்வாங்க, அல் வக்து சைஃபுன், நேரம் என்பது ஒரு வாளை போல. அந்த நேரத்தை நீ பயன்படுத்தாவிட்டால் நேரம் உன்னை பயன்படுத்திவிடும், நேரம் உன்னை கொன்றுவிடும் என்பாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு 30 ஜுஸ்ஸையும் தமாம் செஞ்சாங்க. 30 ஜுஸ்ஸையும் தமாம் செஞ்சாங்க. ஒரு முழு குர்ஆனையும் ஓதி விட்டதுக்கு பின்னால 2வது குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி சூரா பக்ராவுல இருந்து வாராங்க. சூரா பக்ராவுல இருந்து வாராங்க. 80வது ஆயத்து கிட்ட வந்தாங்க. அவர்களுடைய உயிர் தொண்டை குழியை விட்டு வெளியாகினது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் உயிரை